பேய் பிடிக்கிறத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? பேய் பிடிக்கிறது வந்து நல்லதல்ல, ஒரு கெட்ட விஷயத்துக்கான அறிகுறிகள். பேய் வந்து கிரக சூழ்நிலைகள் சரியா இருக்கு, குலதெய்வம் சரியா இருக்கு, இஷ்ட தெய்வம் சரியா இருக்கு, பூர்வா புண்ணிய கர்மாவின நல்லா இருக்கு, பேய் பிசாசு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா பயம் இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள ரமேஷுங்கிற ஆன்மா இருக்கு. உன் பேர் என்ன? ரமேஷ். ஏங்க, விஞ்ஞானத்தால நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க மூட நம்பிக்கைன்னு சொல்றது. கடவுள் இருக்கிறது உண்மை, பில்லி சூனியம் இருக்கிறது உண்மை, செய்வன் இருக்கிறது உண்மை, அனைத்து விஷயங்களும் இங்க உண்மை. இது யாரால சொல்லப்பட்டது? வேப்ப மரத்துல பேய் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா அதுல பேய் எங்க தான் சார் இருக்கு? பேய் பெரும்பாலும் தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல மாந்திரிகர் என் சந்திரகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. பேய் பிடிக்கிறது அப்படி சொல்லும் போது பயப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்க பயப்படவே இல்லை. நீங்க ஒரு பெரிய பேயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேய் பிடிக்கிறத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? பேய் பிடிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நல்லதல்ல. பேய் பிடிக்கிறது வந்து நல்லதல்ல, ஒரு கெட்ட விஷயத்துக்கான அறிகுறிகள். பேய் வந்து எல்லாரையும் பிடிச்சிடாது, சரியா? பேய் வந்து எல்லாரையும் பிடிக்காது. அவங்களுடைய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கு. இப்போ ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி பகவான் எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காரு, பூர்வ புண்ணிய கர்மாவினா எப்படி இருக்குது, குலதெய்வம் எப்படி இருக்குது, இஷ்ட தெய்வம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் பேய் பிடிக்கும். நீங்கள் ரொம்ப போல்ட்டாக ஸ்ட்ராங்காக ரொம்ப அழுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா பேய் உங்கள்கிட்ட கிட்ட நெருங்க. அப்போ என்கிட்ட நெருங்காது பேய். அப்போ உங்களுக்கு எல்லாமும் சரியாக இருக்குன்னு அர்த்தம், சரியா? கிரக சூழ்நிலைகள் சரியாக இருக்குது, குலதெய்வம் சரியாக இருக்குது, இஷ்ட தெய்வம் சரியாக இருக்குது, பூர்வா புண்ணிய கர்மாவின நல்லா இருக்குது, பேய் பிசாசு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா அந்த பேய் பிசாசு உங்ககிட்ட வர்றது கடினம். நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதை தாண்டி தெரியல. ஏன் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அது தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அது விவாதம். நம்பிக்கைலாம் இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த உலகத்துல வந்து இந்த பிரபஞ்சத்துல நல்லதுன்னு இருந்தா கெட்டதுன்னு இருக்கும். ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து சிலது பேய் இல்ல ஆத்மா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அதுலலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்னமோ நான் வந்து இந்த பேய் பிடிக்கிறதுல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லை. பயம் இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு 20-22 வயசு இருக்கும், அது வேறு வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. வீட்டில் கூட்டுக்கிட்டு வர்றாங்க. கூட்டுட்டு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது அது உடம்புல துர்மரண ஆத்மா இருக்குன்னு தெரிய வருது. உன் பேர் என்ன? ரமேஷ். மாற்றி சொல்லுது. ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள ரமேஷுங்கிற ஆன்மா இருக்கு. உன் பேர் என்ன? ரமேஷ். என்ன விஷயமா வந்தேன்? இந்தந்த மாதிரி வந்தேன், என்ன பிரச்சனை, இதனால் நான் இதை ஆகிட்டேன். இப்போ இதை வெளியில் போகிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? கஞ்சா, சம்சா, சிகரெட்டு, பீர் பாட்டிலு. அந்த ஆன்மாவுக்கு என்னவெல்லாம் விருப்பமோ அத்தனையும் கேட்குது. ஏன் சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க, வேப்ப மரத்தடி இது முருங்கை மரத்தடியில் போகாத, புளிய மரத்தடியில் போகாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துல ஆக்சிஜன் சயின்டிஃபிக் ரீதியாக அதை சொல்கிறத தாண்டி அந்த மாதிரி அந்த இடத்துலலாம் போனால் பேய் இருக்குமா சார்? ஏங்க, விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாத ஒரு விஷயந்தாங்க மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது. இப்போ நிறைய ஆய்வுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யார்? விஞ்ஞான வளர்ச்சி. இது அப்படி, இது அப்படி, இது அப்படி, இது அப்படின்னு சொல்லி. ஏன் கைலாச மலையை மட்டும் இன்னும் ஆய்வுக்குள்ளே எடுக்கலை? தெரியலையே. அங்கே என்ன அப்படி ஒரு மர்மம் இருக்குது? கைலாச மலையை வந்து இன்னமும் ஆய்வுக்குள்ளே கொண்டு வரலை. கொஞ்சம் தூரம் ஏறுனா நகம் வளருது, கொஞ்சம் தூரம் ஏறுனா முடி வளருது, கொஞ்சம் தூரம் ஏறுனா முதுமை வந்துடுது, அப்புறம் இறந்து போகிறாங்க. கைலாச மலையில் அப்படி என்ன தான் இருக்குது? அந்த விஞ்ஞானத்தில் எடுத்து சொல்ல முடிய மாட்டேங்குது. சொல்லலாமா இல்லையா? அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இயற்கைக்கு மாறாக 5 விஷயம் இருக்குது, அதை விஞ்ஞானத்தால் நிரூபிக்கவே முடியாது. எதை நிரூபிக்க முடியாது? தீயால் வருகிற விஷயத்தை தடுக்கிறதுக்கோ இல்லை முன்கூட்டியோ சொல்கிறதுக்கோ அதை வேணால் சொல்லலாமே தவிர அதுலேருந்து எதுவும் பண்ண முடியாது. புயல் அப்படி, சுனாமி அப்படி, வேறு வேறு விஷயங்கள் அப்படி, பூகம்பம் அப்படி, நிலநடுக்கம் அப்படி, சரியா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. 2வது, உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்துறதுக்கு மருந்து வருது. அப்போ மரணமுங்கிறது ஒரு நோய் தானே, அதை தடுக்கிறதுக்கு இன்னும் மருந்து வரவும் வராது. நம்ம அறிவுக்கு எட்டதில்லை. மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்கள் மேலேயும் இருக்கிற விஷயத்து மேலேயும் தான் கற்பனை பண்ண முடியுமே தவிர இல்லாத ஒரு விஷயத்த புதுசாக உங்களால் கற்பனை பண்ண முடியாது, யூகிச்சு கூட பார்க்க முடியாது, சரியா? எத்தனையோ விண்கலங்கள் வந்துருச்சு.
எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு. சூரிய பகவானை கிட்ட போய் ஆய்வு பண்ணுறதுக்கு இன்னமும் கண்டுபிடிக்கப்படலை, கண்டுபிடிக்கவும் முடியாது. சரிதானே? இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இப்போ ஆதார் கார்டுன்னு ஒன்று வந்துருச்சு. உங்களுடைய ரேகையை வச்சாலே ஆதார் கார்டில் நீங்கள் யாருங்கிறத புள்ளி விவரமாக சொல்ல முடியும். உண்மைதானே? அந்த மாதிரி இந்தியாவினுடைய ஜனத்தொகை 130. உலக நாடுகளை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000க்கும் மேலே வரலாம், 1000 கோடிக்கு மேலே வரலாம். உலக நாடுகள் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பேருடைய ரேகையும் மாறுதே எப்படி? ஆதார் கார்டு தானே அதுக்கு ஆதாரம். அத்தனை பேரும் மனிதர்கள் தான், ஆண் பெண்ணாக தான் இருக்கிறோம். அத்தனை பேருடைய ரேகையும் மாறுது. ஆதார் கார்டு அதை நிரூபிக்குது. ரெண்டாவது, இந்த ஆதார் கார்டு வந்து 5-6 வருஷம் இருக்குமா, 10 வருஷம் இருக்குமா, 10-15 வருஷம் கூட வச்சுக்கோங்க. நாடி சோதிடம் எத்தனை வருஷமா இருக்கு? ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அந்த நாடி சோதிடம் எதை வச்சு பார்க்கப்படுது? ரேகையை வச்சு பார்க்க. அந்த நாடி சோதிடத்திலிருந்து விரிவடையப்பட்டது தான் இந்த ஆதார். சரியா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் மிக ஆதாரத்தோட சொல்லுறேன். 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி மேலே போய் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்ணிட்டு விஞ்ஞானம் வந்து என்ன சொல்லுதுன்னா, செவ்வாய் கிரகம் சிவப்பு கலரில் இருக்குது மண்ணாலான்னு சொன்னுச்சு. ஆனால் 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிவன் கோவில் இருக்கிற நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு கலரில் துணி கட்டியிருக்கு. எப்படி இது? மேலே போய் சித்தர்கள் பார்த்தாங்களா? செவ்வாய் கிரகம் சிவப்பில் இருக்கும்னு சித்தர்களுக்கு தெரியுமா? ஆனால் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ சித்தர்கள் என்ன? 14 லோகமும் போகக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க தான் சித்தர்கள். நான் சொல்கிற புரியுதா இல்லையாம்மா? 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு விண்கலத்தை ரெடி பண்ணி செவ்வாய் கிரகத்தில் போய் ஆய்வு பண்ணிவிட்டு அங்கேருந்து மணலை கொண்டாந்து காமிச்சாங்க, செவ்வாய் கிரகம் சிவப்பு கலரில் இருக்குன்னு சொல்லி. இங்கே நவகிரகத்தில் தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு கலரில் துணி கட்டியாச்சு, சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு கலரில் துணி கட்டியாச்சு, குரு பகவானுக்கு மஞ்சள் கலரில் துணி கட்டியாச்சு. ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி கொண்டு போய் பார்த்துருந்தாலே செவ்வாய் பகவான் சிவப்பு கலரில் தான் இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் விஞ்ஞானம் போய் சொல்லிட்டு வந்து. அப்போ விஞ்ஞானத்தில் எதிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சித்தர்களால் 18 சித்தர்களால் சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து தான் ஒவ்வொரு விஷயமும் வெளியில் மாடலாக வெளியில் வந்திருக்கு. நான் சொல்கிற புரியுதா? நாடி சோதிடத்திலிருந்து இந்த ரேகையை வச்சு பார்க்கப்பட்டு ஒருத்தர் புள்ளி விவரமாக சொல்லிடுவாங்க. உன்னுடைய வம்சாவழி இது, உன் கூட பிறந்தது இது, உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்க, உங்கள் அப்பா இப்படி இருப்பாங்க, இந்த ஊரில் பிறந்திருக்கணும், இதுதான் உன்னுடைய விஷயம், முன்னாடி பின்னாடி இப்போ நடந்துக்கிட்டு இதை வந்து நாடி சோதிடம் விரலை வச்சு பதிவு பண்ணி சொல்லிடுவாங்க. அதை தானே ஆதார் கார்டில் கொண்டு வந்தாங்க. செவ்வாய் கிரகம் சிவப்பு கலரில் இருக்குங்கிறத நவகிரகத்தில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அங்கே போய் விஞ்ஞானம் சொன்னதுக்கு பிறகு செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு கலரில் துணி கட்டலையில. சரியா? அப்போ வந்து என்ன அர்த்தம்? இங்கே கடவுள் இருக்கிறது உண்மை, பில்லி சூனியம் இருக்கிறது உண்மை, செய்வன் இருக்கிறது உண்மை, அனைத்து விஷயங்களும் இங்கே உண்மை. இது யாரால் சொல்லப்பட்டது? 18 சித்தர்களால் சொல்லப்பட்டது. சரியா? இதுதான் விஷயம். ஏன் சார் இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து கட்டாயமாக பார்த்து கெட்ட ஆத்மா இருக்குமா நல்ல ஆத்மா இருக்குமா சார்? நான் சொல்கிறது புளிய மரம், வேப்ப மரம். இப்போ ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, திரும்பவும் வேதாளம் ஏறிடுச்சு முருங்கை மரம்னு சொல்லுவோம். ஒரு பழமொழி. ஏன் மற்ற மரத்தை சொல்லியிருக்கலாம், திரும்பவும் வேதாளம் ஏறிடுச்சு முருங்கை மரம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வேதாளங்கிற தேவதை வந்து முருங்கை மரத்தில் இருக்குது. சரியா? புளிய மரத்தில் என்ன இருக்குது? வேறு வேறு விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எதிரியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சில போட்டாக்களை எடுத்து தேங்காய்க்குள்ளே வச்சு அது கூட சில பொருள்களை வச்சு புளிய மரத்தில் கட்டி விட்டால் எதிரி அடங்குவாங்க. மரத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. வேப்ப மரத்தில் இதுக்கு இத்தனையும் கேட்டிங்கன்னா, வேப்ப மரம் வந்து கார்ப்பரேட் யார் வாங்கியிருக்கிறா? நம்மாழ்வார் வாங்கியிருக்காரு. நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பசுமை புரட்சி பண்ணிக்கிட்டு நம்மாழ்வார். அவர் என்ன பண்ணினாருன்னா, லண்டன் கோர்ட்டில் வழக்கு போட்டு வேப்ப மரம் எங்களுக்கு சொந்தம்டா, நீங்கள் அதை உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 8-9 வக்கீலை வச்சு வழக்காடி லண்டன் கோர்ட்டில் அந்த தீர்ப்பை வாங்கினார் நம்மாழ்வார். இந்தியாவுக்கு தான் இது, தமிழ்நாட்டுக்கு தான் வேப்ப மரம் சொந்தம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்துச்சு. இது யாருக்கும் தெரியாமல் இருக்காது. கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்துச்சு இல்லையா? உலக நாடுகள் அத்தனையும், வல்லாதிக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவே கையேந்துனுச்சு, எங்களுக்கு உதவி வேணும், டாக்டர் வேணும், நர்ஸு வேணும், மெடிசன் வேணும். உலக நாடே சம்மிச்சு போச்சு. அத்தனை பேரும் அடப்பட்டு கிடந்தோம். இந்த கொரோனா நோய்க்கு கோவிட்னு ஒரு மருந்து வர்றதுக்கு முன்னாடி மக்கள் நம்பினது எதுன்னு கேட்டிங்கன்னா, வேப்பலை, எலும்புச்சம்பழம், இதுகளை தானே நம்பி அதை பண்ணினாங்க. எதிர்ப்பு சக்தி அதில் இருக்க அப்படின்னு படித்தவன் படிக்காதவன், நம்பினவன் நம்பாதவன், இருக்குங்கிறவன் இல்லைங்கிறவன் அத்தனை பேரும் எலும்புச்சம்பழத்தை பயன்படுத்தினாங்க. அத்தனை பேரும் வேப்பலை பயன்படுத்தினாங்க. வேப்பலைகளை மிகப்பெரிய மகத்துவங்கள் இருக்குது. ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை, அந்த வேப்பலை சாறு கொடுத்து அந்த கருப்பு பையை சுத்தம் பண்ணி பண்ணுவாங்க. இன்னமும் அந்த கிராம பகுதியில் நடக்குது. அதில் மலை வேம்பு இருக்குது, சாதா வேம்பு இருக்குது. சரிங்களா? வேப்ப மரத்தில் மிகப்பெரிய மகத்துவங்கள் நிறைய இருக்குது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி சொல்லியிருக்காங்களா இல்லையா? எஜமானில் மீனா சொல்லியிருக்கு சொல்லி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினு சொல்லியிருக்காங்க. வேப்ப ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கோடி ரூபாய் வீடு கட்டினாலும் வேப்ப மரத்தில் தான் படி செஞ்சு போடுவாங்க கீழே.
நிலைகளை வந்து ஏன் அப்படின்னா அதை யாரும் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேப்ப மரத்தில் சாமி இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேப்ப மரத்தில் பேய் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் பெரும்பாலுமே தெய்வ கடாட்சம் அதிகமாக உள்ளது. வேப்ப மரத்தினுடைய மகத்துவம்லாம் வேறு மாதிரி. அதுக்கு நம்மாழ்வார் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. காப்பிரைட் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. புளிய மரம் முருங்கை மரத்தில் தான் இருக்கும். அதில் இருக்கலாம். அது போய் இப்போ 2026 வரப்போகுது. இந்த நேரம் போய் மரத்தில் இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம அது அப்போ ஒரு பாட்டு இருக்கும்போது விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க பேய் இருக்கு. அது ஒரு பேய் எங்கே தான் சார் இருக்கு? பேய் பெரும்பாலும் சுடுகாடு, பெரிய பெரிய காடுகள், மலைப்பகுதி, வனப்பகுதி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்கும். சுடுகாட்டில் பேய் இருக்குன்னு என்ன சார் ப்ரூஃப்? அது போனவங்களுக்கு தான் தெரியும். சுடுகாட்டில் எந்த நேரத்தில் இருக்கும் பேய்? அப்படி அது எந்த நேரம் வேணாலும் இருக்கலாமா? ஏன்னா நான் சுடுகாடுக்கு போயிருக்கேன், போய் ஷூட்டே எடுத்திருக்கேன், என் கண்ணுக்கு ஒரு பேயும் தெரியலையே. நீங்க ஆளுங்களோட போயிருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு சவாலா விடுறேன். நீங்க அதை ஏத்துக்க தயாரா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. வருகிற வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு 4-5 பொருள் தர்றேன், பந்தயமும் கட்டுறேன். நீங்க பந்தயமும் கட்டுறேன். எவ்வளவு வேணா ஒரு 50,000 வச்சுக்கோங்க, இல்லை 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. பந்தயம் நான் கட்டுறேன். நான் ஒரு 4-5 பொருள் தர்றேன். நீங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு அந்த சுடுகாட்டில் போய் ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு திரும்ப வந்துருங்க. நீங்க என்ன பொருள் கொடுப்பீங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்க பேய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பேயை நான் காட்டுறேங்கிறேன். நீங்க பேயை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, பேயை நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. பேய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த சவாலுக்கு நீங்க ரெடியா கேமரா முறையெல்லாம் எடுத்துட்டு போவோம், எல்லாம் செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் நெறியாளர் புறப்படும் போது ஷூட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் மயானத்தில் போய் 2 நிமிஷம் நின்றுட்டு வந்து பணத்தை வாங்கிக்கங்க. பேய் இல்லைன்னு எப்படி, சுடுகாட்டில் இல்லைன்னு எப்படி? இந்த சவாலுக்கு நான் வரேன். கண்டிப்பா ஒரு நாள் ரெடி ஆயிட்டு நம்ம ஓபனா சேலஞ்சே கட்டுவோம். சரி, ஓகே. நாங்க கேமரா எடுத்துட்டு வரோம். நீங்க பேயை பாருங்க, பேய் கூட நீங்க பேசுங்க. நாங்க விருந்தே சாப்பிட்டு வரோம் பேயோட. எதை வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி ஆக்சுவலா இல்லை. நீங்க பேயை பார்க்கணுங்கிறீங்களே, காட்டுறதுக்கு நான் ரெடி. பார்க்க நீங்க ரெடியா? சரி, ஓகே. அடுத்த ஷூட் வச்சுக்குவோம். அடுத்த ஷூட் நம்ம கண்டிப்பா சுடுகாட்ல போறோம், நைட் ஷூட் பண்றோம். அருமை விஷ்ணு. ஓகேங்களா? நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். சரி, எனக்கு அந்த மாதிரி ஆளுதாங்க எனக்கு தேவை. நான் அப்பதானே நான் வந்து இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா காட்டணும்ல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆத்மாவை பற்றி பேசுறீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பிரசன்னத்தை பற்றி கூட பேசலாம். நீங்கள் லைவாக நம்ம மக்களுக்கு போட்டு காட்டுங்க. மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம்.